அதெல்லாம் சரிதாங்க. என் பொண்ண அவங்க வீட்ல கட்டி குடுத்து, பாதி சொத்த ஆட்டைய போடணும்னு நான் ஆசைப்பட்டுருந்தேன். இப்ப அதுதான் எதுவுமே நடக்கலையே. நீங்க தலைவர் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறமாவது, உங்க பேர வச்சு நான் ஒரு 4 காசு சம்பாதிச்சுக்கலாமேன்னு ஆசைப்படுறேன். ஊருக்குள்ள வர்ற எல்லா கான்ட்ராக்டையும் எனக்கே குடுத்துருங்க. அப்புறம் பள்ளிக்கூடம் இந்த ஊருக்குள்ள வரவே கூடாதுங்க. அத பத்தி கலெக்டர்கிட்ட தெளிவா பேசிருங்க. நான் பேசுறேன். போனா கிளம்பலாமா? நான் ஊருக்கு தலைவரா இருந்து இந்த ஊரே எனக்கு கட்டுப்பட்டு நிக்கணும். ரகுராமுக்கு பின்னாடி நின்னவெல்லாம் ஏன் பின்னாடி வந்து நிக்கணும். அத பார்த்து ரகுராமும் அந்த குடும்பமும் வயிறு எரியணும். ஜானகி முகத்துல கரிய பூசணும். அதெல்லாம் நல்லாவே பூசலாங்க. வாங்க. கால கொடுமையா யாராருக்கு என்னென்ன பொறுப்பு கொடுக்கணுங்கிற ஒரு விவஸ்தையே இல்லையே. ஐயா, ஊர்ல பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க, பேரு புவனேஸ்வரி. எங்க ஊர் சார்பா இவங்க தான் பேசுவாங்க. என்னப்பா புது வழக்கமா இருக்கு? உங்க ஊர் பஞ்சாயத்து தலைவர் ரகுராம் ஐயா தானே? அவர் ஏன் வரல? எஸ், அவர் ஏன் வரல? ரகுராமையா குடும்பத்தில் நடந்த பிரச்சனை எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஐயா. அவர் குடும்பத்து மேல ஒரு பழி விழுந்திருக்கு. பழி இல்லைங்க, நிஜம். என் பையனை அந்த ஆளோட மருமகன் தான் கொன்னு இருக்கான். கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம ரகுராமையா இனிமே ஊர் விஷயத்துல தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, அவங்க குடும்பத்துல இருந்து யாரும் வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. இனிமே ஊர் சம்பந்தமா எந்த விஷயமா இருந்தாலும் என் தங்கச்சி புவனேஸ்வரி கிட்ட பேசலாம். ஊர் சார்பா அவங்க பேசுவாங்க. சரிங்க, ஸ்கூல் விஷயமா பேசலாம்ல? ஏய் இருங்கப்பா பேசாம. கிருஷ்ணா போய் அதை போய் எடுத்துட்டு. சரிங்க ஐயா. மடி, நீ உட்காருமா. இங்க பாரியா, கலெக்டர் ஐயா முன்னாடி நின்றுகிட்டு இருக்காரு. இந்த அம்மா எவ்வளவு திமிரா சேர கொண்டாந்து போட்டு உட்கார போகுது பத்தியா? இதே ரகுராம் ஐயாவா இருந்திருந்தா எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து அவரும் நின்னுதான் பேசுவாரு. அதெல்லாம் அந்த அம்மா கிட்ட எங்க எதிர்பார்க்க முடியும்? நீ உட்கார் புவனேஸ்வரி. நிறுத்துங்க. ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? என் பெரியப்பா இருந்த பொறுப்புக்கு வர்றதுக்கு ஒரு தகுதி வேணும், நல்ல மனசு வேணும். அதுல கண்டவங்க எல்லாம் வந்துட முடியாது. ஏய், அந்த பொறுப்புல இருக்க உன் குடும்பத்துக்கு தான் தகுதி இல்ல. உன் குடும்பம் ஒரு கொலைகார குடும்பம். அத சொல்ல வேண்டியது நீங்க இல்ல, கோர்ட் ஒரு நாள் சொல்லும் எங்க குடும்பத்து மேல எந்த தப்பும் இல்லைன்னு. தப்பு பண்ணவங்க சீக்கிரம் மாட்ட தான் போறாங்க. என் பெரியப்பா இருந்த இடத்துல உங்களை மாதிரி ஆளுங்க வரத பாத்துக்கிட்டு
என்னால சும்மா இருக்க முடியாது. இதோ பாரும்மா, இங்க நடந்துட்டு இருக்கிறது உன் வீட்டு விஷயம் இல்ல, ஊர் விஷயம். அது எனக்கும் தெரியும். ஆனா ஊருக்காக இத்தனை வருஷமா எங்க குடும்பத்துல இருக்கிற முக்கியமான ஆள் தான் ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இருந்திருக்காங்க. அந்த மரியாதைய இந்த ஊரு எங்க பெரியப்பாவுக்கு கொடுத்திருக்கு. அதை நாங்க என்னைக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம். இந்தம்மா எதுக்கு பிரச்சனை பண்ற? உங்க பெரியப்பாவே எதுலயும் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டு போனாரு. அது மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துல இருக்க யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு போனாரு. அவர் இருந்த பொறுப்புல நீ வந்து உட்கார போறியா? அதுக்கு தான்யா இங்க வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கா இவ. எங்க பெரியப்பா இருந்த இடத்துக்கு வரணும்னு நான் என்னைக்கும் ஆசைப்பட மாட்டேன். ஆனா அதுக்கு தகுதியான ஆள் ஒருத்தர் இருக்காரு. எங்க குடும்பத்துல இருக்கிற இன்னொரு நேர்மையான ஆள் தான் அந்த பொறுப்பை எடுத்துக்க போறாரு. யாரம்மா சொல்றீங்க? சிவா, நான் சொன்னதை பத்தி யோசிச்சியா இல்லையா? கொஞ்ச நேரத்துல அங்க கலெக்டர் கிட்ட ஊர்க்காரங்க பேச போறாங்க சித்தப்பா. நீங்க போனாதான் புவனேஸ்வரி தலைவர் ஆகாம தடுக்க முடியும். இல்ல மாயா, அண்ணனுக்கு எதிரா முடிவெடுக்க எனக்கு மனசு வரல. என்ன சிவா நீ? நாங்க இவ்ளோ சொல்றோம், ஏன் சிவா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அண்ணி, அண்ணனை மீறி எப்படி அண்ணி? அவர் மட்டும் இந்த விஷயத்த செய்யடான்னு சொல்லி இருந்தாருன்னு வைங்களேன், இந்நேரம் அந்த விஷயத்த செஞ்சு முடிச்சிருப்பேன் அண்ணி. ஆனா எங்க குடும்பத்துல இருந்து யாருமே இந்த விஷயத்துல தலையிட மாட்டாங்கன்னு அண்ணன் பஞ்சாயத்துல வாக்கு கொடுத்திருக்காரு. இங்க பாரு சிவா, நீ உங்க அண்ணன் மேல உண்மையான பாசமும் மரியாதையும் வச்சிருக்கியா இல்லையா? அண்ணி, என்ன நீ இப்படி கேக்குறீங்க? நான் கும்புற சாமிக்கு மேல அண்ணன் நான் பாக்குறேன். எனக்கு எல்லாமே அவர்தான். அப்ப அவருக்கு ஒரு அவமானம் வந்தா நீ பாத்துட்டு சும்மா இருப்பியாப்பா? அது எப்படியா நீ பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? இப்ப அதுதான்ப்பா நடக்குது. அவர்கிட்ட இருந்து ஒரு கௌரவத்தை பறிச்சுக்க பாக்குறாங்க. உன் அண்ணன் எப்பவுமே இந்த ஊரோட பெரிய மனுஷனா இருக்கணும்னு நீ நினைச்சா இத நீ பண்ணிதான் ஆகணும் சிவா. உங்க அண்ணனுக்கு கிடைக்க வேண்டிய கௌரவமும் மரியாதையும் கடைசி வரைக்கும் அவரை விட்டு போக கூடாதுன்னா நீ இந்த பொறுப்புல உட்கார்ந்துதான் ஆகணும். நீங்க இது பெரியப்பாவுக்கு எதிரா பண்ற விஷயம் இல்ல. நம்ம குடும்பமும் பெரியப்பாவும் தோத்து போகாம இருக்கணும்னா நம்ம குடும்பத்தோட அடையாளமோ அங்கீகாரமோ நம்மள விட்டு போயிடக்கூடாது. அதை காப்பாத்துறது இப்ப உங்க கையில மட்டும்தான் இருக்கு. நீ இத உங்க அண்ணனுக்காக பண்ணிதான் ஆகணும் சிவா. இப்ப நாம இதை விட்டுட்டோம்னா உங்க அண்ணனும் இந்த குடும்பமோ கடைசி வரைக்கும் எப்பவுமே ஒரு பழியோட தான் இருப்போம். அது நடக்கணுமான்னு கொஞ்சம் யோசி. என் அண்ணன் எப்பவுமே யார் முன்னாடி இறங்கி போக கூடாது அண்ணி. என் அண்ணனுக்காக நான் இத பண்றேன். அந்த தலைவர் பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன் அண்ணி. நம்ம குடும்பத்து மேல இருக்கிற பழி எப்ப போகுதோ அப்பவே அந்த பதவி பொறுப்பு எல்லாத்தையும் அண்ணனு கொண்டு போய் கொடுத்துற அண்ணி. ரொம்ப சந்தோஷம் சிவா. சரி சித்தப்பா, டைம் ஆயிட்டே இருக்கு, வாங்க போலாம். சரி போயிட்டு வாங்க. ஆமாயா. எங்க குடும்பத்து மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிக்கிற வரைக்கும் பெரியப்பா இடத்துல எங்க சித்தப்பா சிவராம் தான் பேசுவாரு.
யாரு இவன் ஊருக்கு நியாயம் சொல்ல போறானா? என்ன விளையாடுறியா? எங்க பெரியப்பாவுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு வர தகுதியான ஆள் சிவராம் சித்தப்பா மட்டும்தான். ஏய், இவனுக்கு என்ன தெரியும்? இவன் பேருக்கு தான் ரகுராமுடைய தம்பி. மொத்தப்படி ரகுராமுக்கு இவன் ஒரு டிரைவர், அவ்வளவுதான். வாய மூடுங்க. இவரு ரகுராமோட தம்பி. அவருக்கு அடுத்து எல்லா உரிமையும் இருக்கிறவரு. அதான் இந்த குடும்பத்துல இருந்து இனிமே பஞ்சாயத்துல யாருமே தலையிட மாட்டாங்கன்னு ரகுராமே சொல்லிட்டு தானே போனாரு. அப்புறம் என்ன இது புது கதை? அதுக்காக எங்க குடும்பத்துக்கு கிடைக்கிற மரியாதைய எங்களால விட்டு கொடுக்க முடியாது. பெரியப்பாவோட மருமகன் பேர்ல கொலைப்பழி இருக்குன்னு தானே அவரை எதுவும் பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க. சிவராம் சித்தப்பா மேல உங்களால எந்த குறையும் சொல்ல முடியாது. ஏய், அந்த குடும்பத்துக்கே பேச தகுதி இல்லை. இதுல என்ன நியாயம் இருக்கு? கலெக்டர் சார், நீங்களே சொல்லுங்க. இப்ப ஒரு கவர்மெண்ட் அபிஷியல் இருக்காரு. அவர் மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தா அந்த பொறுப்புல இருந்து அவர் விலகலாம். அதுக்காக அந்த பொறுப்புக்கு அவருடைய அண்ணன் தம்பிங்க யாரும் வரக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்ல. கம்ப்ளைண்ட் யார் மேல இருக்கோ அவங்க தான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும். அப்போ இதுவும் அந்த மாதிரி தானே சார்? இவங்க பழி போடுறது எங்க பெரியப்பா மேலதான். ஆனா அதுக்கும் சித்தப்பாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த ஊருக்காக எங்க குடும்பத்து பெரியவங்க தான் எல்லாத்துக்கும் வந்து நின்னு பேசியிருக்காங்க. இனிமே சிவராம் சித்தப்பா தான் பேசுவாரு. ரகுராம் ஐயா வருவார்னு நினைச்சோம். ஆனா சிவா தம்பி நீங்க வந்ததுலயே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க குடும்பத்துக்கு நாங்க கொடுத்த மரியாதை அது என்னைக்கு மாறக்கூடாதுப்பா. பசுபதி, நீங்க ரகுராம் ஐயாவை தான் பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஆனா சிவராம் தம்பி தாராளமா பேசலாம். இந்த ஊருக்காக அவரே பேசட்டும், அதுதான் சரியா இருக்கும். அவர் முடிவை சொல்லட்டும். அது சரியா இல்லைன்னா அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து பேசிக்கலாம். ரகுராம் குடும்பத்துக்கு போக வேண்டிய மரியாதை கௌரவம் எல்லாம் அவங்க குடும்பத்துக்கு தான் போகணும். அதுதானே நியாயம். சிவராம் தம்பி, நீங்க போய் பேசுங்க. போங்க தம்பி. போங்க தம்பி, போங்க. போங்க தம்பி. கேளுங்க, போங்க. போங்க தம்பி, நாங்க இருக்கோம். கலெக்டர் ஐயாவுக்கு வணக்கம். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். அங்க பாரியா உட்காராம எல்லாருக்கும் சமமா நின்னு பேசுறாரு. இதுதான் ரகுராம் ஐயா குடும்பத்து குணங்கிறது. என்னங்க இப்படி ஆயிடுச்சு? இவனுக்கெல்லாம் என்னையா தெரியும்? எதுவும் பேச தெரியாம உளற போறான். 2 ஊருக்கும் பிரச்சனை தான் வரப்போகுது. நான் இங்க என்னோட அண்ணனோட இடத்துக்கு மாற்றாலாம் வரல. அவரோட இடத்துக்கு யாருமே வரவும் முடியாது. அவர் திரும்ப வர்ற வரைக்கும் இந்த பொறுப்பை பத்திரமா பாதுகாக்கத்தான் நான் வந்திருக்கேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னோட கடமையை நான் சரியா செய்வேன். குட். இந்த 2 ஊர்க்காரங்களும் உங்க குடும்பத்து மேல நிறைய மரியாதை வச்சிருக்காங்க. அதனாலதான் உங்க தலைமையில இத பேசுறோம். கவர்மெண்ட்ல ஸ்கூல் கட்டுறதுக்கு ஒரு தொகை அலாட் பண்ணிருக்காங்க. ஆனா 2 ஊர்லயும் ஸ்கூல் வரணும்னு கேட்டிருக்கீங்க. இப்போதைக்கு ஒரு ஊர்ல மட்டும்தான் கட்ட முடியும். எங்க ஊர்ல தாங்க இப்ப பள்ளிக்கூடம் ரொம்ப அவசியமா இருக்கு. பள்ளிக்கூடம் எல்லா ஊருக்கும் அவசியம் தாங்க. எங்க ஊர் பிள்ளைங்க படிக்க வேணாமா? எங்க ஊர் ஸ்கூல் தான் ரொம்ப தள்ளி இருக்கு. உங்க ஊர்ல இருந்து பள்ளிக்கூடம் கொஞ்சம் தூரம் தானே. அதுக்காக எங்க ஊர்ல ஸ்கூல் கட்டக்கூடாதுன்னு இருக்கா? எங்க ஊர் பிள்ளைங்களும் வெளியூர் போய் தானே படிக்கிறாங்க. ஏப்பா, இதுக்கே நாங்க பல மாசமா மனு போட்டிருக்கோம். எங்க ஊருக்கு தேவை இருக்குங்க. சிவராம், எந்த முடிவு சரியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இவனே ஒரு தற்கொலை படிக்காதவன். இவன் என்னத்த சொல்ல போறான்?
நல்லா பேர் எடுக்கிறேன்னு சொல்லி பக்கத்து ஊர்காரனுங்களுக்கு விட்டு கொடுக்க போகிறான். நம்ம ஊர் ஆளுங்க இவனை வெளுக்க போகிறாங்க. என்ன சகல ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறியா? எதுவும் தோணலையா என்ன? இதுக்கு தான் அவனுக்கு என்ன வருமோ அதை செய்யணும்னு சொல்றது. பேசி முடிச்சிட்டீங்களா? இப்ப நான் பேசலாமா? 2 ஊர் கேட்கறதுலயும் நியாயம் இருக்கு. ஆனா எங்க ஊர்ல ஸ்கூல் கட்டுறது தான் நியாயமா இருக்கும். என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? அண்ணா, உங்க ஊர்ல எத்தனை குடும்பம் இருக்கு? 4000 குடும்பம் இருக்கு. அதுல எத்தனை குடும்பத்துல படிச்சவங்க இருக்காங்க? எல்லா குடும்பத்திலயும் படிச்சவங்க ஒருத்தராவது இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே. ஆனா எங்க ஊர்ல 6000 குடும்பம் இருக்கு. அதுல படிச்சவங்க இருக்கிற குடும்பம்னு பார்த்தா ஒரு 2000 குடும்பம் தான் இருக்கும். இன்னும் பல குடும்பத்துக்கு படிப்பே போய் சேரல. முதல் தலைமுறை பட்டதாரின்னு கூட அந்த குடும்பங்கள்ல இருந்து யாருமே வரல. ஏன்னா எங்களுக்கு பள்ளிக்கூடம் ரொம்ப தொலைவா இருக்குண்ணே. தினம் தினம் போயிட்டு வர்றதுக்கு பிள்ளைங்களுக்கு சிரமமா இருக்குண்ணே. நிறைய பேர் பள்ளிக்கூடத்துக்கே போறது இல்லைண்ணே. உங்க ஊர் எல்லையிலேயாவது பள்ளிக்கூடம் இருக்கு. ஆனா எங்க ஊர்ல எல்லையை தாண்டி தானே போகணும். இப்போ ஸ்கூலுக்கான தேவை எங்களோட ஊர்ல ரொம்ப அதிகமா இருக்குண்ணே. இருந்தாலும் எங்க ஊருக்கு அண்ணா புரியுதுண்ணே. உங்க ஊருக்கும் ஸ்கூல் வர்றதுக்கு கவர்மெண்ட்ல மனு கொடுத்திருக்கீங்க. ஆனா இப்ப நீங்க கொஞ்சம் விட்டு கொடுக்கணும்ண்ணே. போன தடவை உங்க ஊர்ல குளம் வெட்டணும்னு ஒரு தேவை வந்தப்போ 2 ஊர்ல எந்த ஊர்ல குளம் வெட்டணும்னு ஒரு பஞ்சாயத்து வந்துச்சுல்ல, அந்த நேரத்துல எங்க அண்ணன் சொன்ன தீர்ப்பு உங்க எல்லாருக்கும் ஞாபகத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க ஊரை விட உங்க ஊருக்கு தான் தண்ணியோட தேவை அதிகமா இருக்குன்னு உங்க ஊர்லயே குளம் வெட்டுறதுக்கு அண்ணன் முடிவு பண்ணாரு. ஆமாங்க, அப்ப ரகுராம் ஐயா எங்களுக்காக குளத்தை விட்டு கொடுத்தாரு. இப்போ எங்களுக்காக விட்டு கொடுங்கன்னு கேக்குறோம். கண்டிப்பா உங்க ஊருக்கு ஸ்கூல் வர்றதுக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து பேசுவோம். இந்த தடவை கொஞ்சம் எங்களுக்காக விட்டு கொடுங்கண்ணே. சரிங்க தம்பி, நீங்க சொல்றதான் சரி. போன முறை ஐயா எங்களுக்காக விட்டு கொடுத்தாரு. இந்த முறை உங்களுக்காக நாங்க விட்டு கொடுக்கறோம். அதனால உங்க ஊருக்கே ஸ்கூல் வரட்டும். ரொம்ப நன்றி தம்பி, ரொம்ப நன்றி. உங்க ஊருக்கு ஒரு தேவைன்னு வரும்போது கண்டிப்பா நாங்க எல்லாரும் வந்து நிப்போம். சரிங்க தம்பி. நான் கூட இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாதோன்னு நினைச்சேன். பட் உங்க அண்ணன் மாதிரியே நீங்களும் இதை சுமூகமா முடிச்சிட்டீங்க. அப்ப ஸ்கூலுக்கு அடிக்கல் நாட்டுறத உங்க ஊர்ல ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப நன்றி சார். இட்ஸ் ஓகே, நான் கிளம்புறேன். தம்பி, ரொம்ப அருமையா நீங்களும் ரகுராம் ஐயா மாதிரியே ரொம்ப சரியா பேசுனீங்க தம்பி. நம்ம ஊருக்கே ஸ்கூல் வர்றதுக்கு வழி பண்ணிட்டீங்க. இனிமே எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க நல்ல முடிவை சொல்லுவீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்துருச்சு தம்பி. அண்ணா, எனக்கு அடுத்தடுத்து இதை செய்யணும்னு ஆசையெல்லாம் இல்லைண்ணா. எங்க அண்ணன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சு அவரை இங்க வர வைக்கணும், அவ்வளவுதான். ரொம்ப சந்தோஷம் தம்பி. நாங்க வரோம். வாங்கப்பா. போலாமாயா? என்னமோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன்ல சொன்ன இதோட என் குடும்பம் அழிஞ்சிடும்னு. நீ என்ன செஞ்சாலும் எங்க குடும்பத்தோட கௌரவத்தையும் மரியாதையும் உன்னால எதுவும் செய்ய முடியாது. சித்தப்பா, மாயா,
கொஞ்ச நேரத்துல அப்படியே பக்குன்னு ஆயிருச்சு. எப்பா எப்படிதான் அண்ணன் இத்தனை வருஷமா இத பண்றாரோ. அவரை பக்கத்துல இருந்து இதெல்லாம் பார்த்திருக்கேன். ஆனா அவரோட இடத்துக்குன்னு வரும்போதுதான் இது எவ்வளவு பெரிய பொறுப்புன்னு எனக்கு தெரியுது. ஆனா ஒண்ணுமையா, நானா பேசியிருந்தேன்னு வையா கண்டிப்பா எதுவுமே சரியா பேசியிருக்க மாட்டேன். ஆமா, நீ சொல்லி கொடுத்த மாதிரி எல்லாம் சரியா பேசிட்டேனா? கரெக்டா பேசுனீங்க சித்தப்பா. பெரியப்பா இருந்தா எப்படி பேசியிருப்பாரோ அதே மாதிரி பேசுனீங்க. அவர் திரும்ப இந்த பொறுப்பை எடுத்துக்கிற வரைக்கும் நீங்க தான் பாத்துக்கணும். கொஞ்சம் பயமா தான் இருக்கு. என்னால முடிஞ்சதை செய்யறேன். சரி போலாம் வாங்க. போலாம். ஐயா உள்ள வாங்க, உள்ள வாங்க. வணக்கம்மா. வாங்க. வணக்கம். உட்காருங்க. உட்காருங்க. ஐயா, நீங்க என்னைக்கும் இந்த ஊரை கைவிட மாட்டீங்கன்னு நிரூபிச்சிட்டீங்க ஐயா. எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷங்க ஐயா. எங்க தலைவர் பொறுப்பு தப்பானவங்க கிட்ட போயிடுமோன்னு எல்லாரும் கவலையா இருந்தாங்க ஐயா. ஆனா நீங்க இருந்த இடத்துக்கு சரியான ஒரு ஆளை நீங்களே அனுப்பி வச்சிட்டீங்க ஐயா. ரெண்டு ஊர்கிட்டையும் பேசி சரியான தீர்ப்பை சொன்னேன்னு அவங்க எல்லாரும் சொன்னாங்க. கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா பெருமையா இருக்குடா. ஊருக்கு முன்னாடி நம்மள கொலகார குடும்பம்னு சொல்லும்போது இனிமே இந்த குடும்பத்தில இருந்து யாருமே பஞ்சாயத்துக்கு வரமாட்டாங்கன்னு நான் வாக்கு கொடுத்தேன். இப்போ ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த ரகுராம் வாக்கு பொய்யாயிடுச்சு. யார் எப்படி மாறினாலும் என் தம்பி என் கூட இருக்கா. அவன் என்னைக்கும் என்ன மீறி போக மாட்டான்னு நான் நினைச்சேன். இப்ப அந்த கடைசி நம்பிக்கையும் போயிடுச்சு.